மூவி நல்லா இருக்கு. ஃபேமிலியா போய் பார்க்க வேண்டிய மூவி தான் இது. எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடிஸ் எல்லாமே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஓகே. பட் வந்து பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லா இதுலேயும் சொல்கிறதா பிரதர் சிஸ்டர்ஸ் போய் பார்த்தா நல்லாயிருக்கும் மூவி. எல்லோரும் போய் ஃபேமிலியாக வந்து தியேட்டரில் பாருங்கள். மோஸ்ட்லி ஹீரோக்காகவே வந்து பார்க்கணும். சீரியல்லையும் மூவிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லாயிருக்கு இதுவும். வசூல் மன்னன் படம் பார்க்க வந்தோங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவரை வந்து நான் சிறகடிக்க ஆசை டிவி ஷோவில் சீரியலில் பார்த்துருக்கேன். இப்போ வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஹீரோவாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. மூவி வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ரோலிங்கா. வணக்கம். வசூல் மன்னன் மூவி இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்துட்டு ஒரு நடிகர் வரணுனாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ நிற்க காலகட்டத்தில். ஸோ ஸ்ரீதேவ் அவர்கள் வந்துட்டு சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலயமா எல்லாரோட மனதில் இடம் பிடிச்சி அவரோட இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரை வச்சு ரொம்ப பிடிச்சி இப்போ வெள்ளித்திரையிலையும் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அதுக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்களோ அதே ரசிகர்கள் வந்து இதையும் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பாங்க. பிகாஸ் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோவாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. படத்தில் அங்கங்கே கொஞ்சம் இந்த லேக் அந்த சின்ன பட்ஜெட் மூவியில் இருக்க வேண்டியது இருக்குதா. பட் மற்றபடி ஸ்டோரி லைன் வந்துட்டு வசூல் மன்னனுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சராசரி மனிதர் வந்து கடன் வாங்குகிறோம் இல்லைங்களா. கடன் வாங்கிட்டு அதை அடைக்க இன்னொரு கடன் வாங்குகிறோம். அது வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கருத்தாக. மற்றபடி மியூசிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகேவா? படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆபாசமான காட்சிகளோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு யதார்த்தமான ஸ்டோரி தான். ஃபேமிலியில் நடக்கிற ஒரு அன்றாட லைஃப்பில் நடக்கிற விஷயம் தான். கடன் வாங்கி நம்ம எவ்வளோக்களவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், அந்த கடனை எப்படி அடைக்கிறதுக்கு நம்ம திணறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் நான் இங்கே இஎம்ஐ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டெம்டேஷன்ஸ் நிறையா வருது இந்த இஎம்ஐ வாங்கலான்னு. அப்போ என்ன ஆகுது, ஒரு இஎம்ஐ வாங்க போக இன்னொரு இஎம்ஐக்கும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதனால் வந்து ஐயோ அடுத்த மாதம் நமக்கு இந்த கடனை கட்டணுமேனும் போது நம்மளோட மன நிம்மதியை வந்து தொலைச்சிடுறோம். ஸோ இதை தான் இந்த படம் ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. வசூல் மன்னன் அப்படின்ற கதைக்கு வந்து அவர் வந்து நிறைய வந்து கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன்லேருந்து எப்படி மீண்டு வராரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலி இதில் மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. என்னென்னா வந்து இந்த விமென்ஸ் டே அதுவுமா வந்து இதில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் ஆகணும்னு. அந்த போலீஸ் ஆகிறதுக்கு கூட காசு கொடுத்து நான் ஆகாமல் நான் வந்து ஒரு என்னோடய வைராக்கியத்தில் வந்து நான் வந்து நல்லா என்ன சொல்கிறது எல்லா டெஸ்ட்லையும் நான் பாஸ் பண்ணி வாங்குவேன் அப்படின்ற ஒரு சீன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நல்லா இருக்குது அந்த சீன்ஸ்லாம். அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது நிஜமாகவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட வந்து. வணக்கம். வசூல் மன்னன் படம் பார்த்தேன். ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் முழுக்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்தி சூரியன் பண்ண மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு காமெடியாக பண்ணியிருக்காங்க. சரவணன் சக்தி சாரும் இல்லை ஹீரோனி எல்லாமே பக்காவாக எப்படி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிவகார்த்தியும் சாரும் சூரியனும் எந்த அளவுக்கு பண்ணாங்களோ அவர் அதேமாரி சரவண சக்தி சாரும் ஹீரோவும் அழகாக சூப்பராக காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பக்கா ஃபன்னான படம். ஆனால் இதில் கிராமத்தில் ஒரு கடன் வாங்கி ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த கடன் என்ன சூழ்நிலைகள் எவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது அது அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கும் மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன்லாம் சொல்லவே தேவையில்ல. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகரும் அழகாக வாழ்ந்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மிஸ் பண்ணாத ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். என்ஜாயாக இருக்கும்.